ஜீவன் தரும் வார்த்தை. நீங்கள் மனுஷருடைய குற்றங்களை அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரலோக பிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மத்தேயு 6:14. நீங்கள் பிறர் செய்த குற்றங்களை மன்னித்தால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மத்தேயு 6:14. For if you forgive other people when they sin against you, your heavenly Father will also forgive you. Matthew chapter 6 verse 14. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மன்னிப்பு என்பது ஒரு உணர்ச்சி மட்டுமல்ல, அது ஒரு தீர்மானம். நம்மை காயப்படுத்தியவர்களை நினைத்தாலே மனம் வலிக்கலாம். சில காயங்கள் வார்த்தைகளால் ஏற்பட்டிருக்கலாம், சில காயங்கள் நம்பிக்கையை உடைத்திருக்கலாம். அவற்றை மறப்பது எளிதல்ல. ஆனால் இன்று இயேசு ஒரு ஆழமான உண்மையை சொல்லுகிறார். நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரலோக பிதாவும் உங்களை மன்னிப்பார் என்று. மன்னிப்பு என்பது தவறை சரி என்று கூறுவது அல்ல, அது அந்த வழியை தேவனுடைய கைகளில் ஒப்படைப்பதாகும். வெறுப்பை சுமந்து செல்லும் இருதயம் அமைதியை இழக்கிறது. ஆனால் மன்னிக்க தெரிந்த இருதயம் தேவனுடைய சமாதானத்தை அனுபவிக்கிறது. நாம் தினமும் தேவனிடம் எங்கள் பாவங்களை மன்னியும் என்று ஜெபிக்கிறோம். அதே தேவன் நம்மிடமும் கேட்கிறார், நீ மற்றவர்களை மன்னிக்க தயாரா? கிறிஸ்துவின் சிலுவை நமக்கு கற்றுத்தரும் மிகப்பெரிய பாடம் அன்பும் மன்னிப்பும் தான். இன்று நம்முடைய இருதயத்தில் யார் மீதும் கசப்பு இருந்தால் அதை தேவனிடம் ஒப்படைப்போம். மன்னிப்பின் வழியில் நடக்கும்போது தேவனுடைய கிருபை நம் வாழ்க்கையில் அதிகமாக செயல்படும். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களை அளவற்ற அன்பால் மன்னித்த உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிக்கும் மனதை எங்களுக்கு தாரும். எங்கள் இருதயத்தில் இருக்கும் கோபம், கசப்பு, வெறுப்பு அனைத்தையும் நீக்கிவிடும். உமது அன்பு எங்கள் வாழ்க்கையில் நிறைந்து மற்றவர்களுக்கும் அந்த அன்பை பகிரும் கிருபையை அருளும். சமாதானத்தின் கருவிகளாக எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.